ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வர மகாவை பார்த்தா கோடீஸ்வரியால் தாங்கிக்கவே முடியல. என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட ஆக்ரோஷத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. நில்லு கோடீஸ்வரி, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு தாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோடீஸ்வரியை பார்த்த தாத்தா பாட்டி எப்போதும் போல் வாமா கொடி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும் பாட்டிமா, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் பேரை? என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சுருக்கீங்களாம்மா, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேள்வி கேட்க, அங்கேருந்து வந்து சித்ராதேவி, கொடி என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், எதுக்காக இப்போ கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியை சித்ராதேவி பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜலட்சுமி அங்கேருந்து வராங்க. இங்கே பாரு கோடீஸ்வரி, இங்கே நடந்த பிரச்சனை எங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சூரிய எப்படி பண்ணுவான்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்கம்மா, இப்போ நீங்கள் நல்லா தான் பேசுவீங்கம்மா. இது வரைக்கும் என் பொண்ணை நீங்கள் மருமகளாக முதல்ல ஏற்றிருக்கீங்களா? உங்கள் மனசார உங்களோட மருமகளாக எல்லாரும் ஏற்றிருந்தா அவளுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா சூர்யா கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தம்பி உங்களால் என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்பவே கோவத்தோடு இருந்த கோடீஸ்வரி, நான் சும்மா விட மாட்டேன், இதை கண்டிப்பாக நான் போலீஸ் கேஸ் ஆக்குவேன், கண்டிப்பாக போலீஸில் உங்களை குடிச்சு கொடுப்பேன் நீங்கள் பண்ண தப்புக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியை போக நிற்கிறாங்க. ராகவன் மனசில் மட்டும் ஒரு பயம் எழும்புது. ஒரு வேளை கண்டிப்பாக நம்ம பிள்ளைய மாட்டி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, மகாவை வர சொல்கிறாங்க பேசுகிறதுக்காக. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கம்பல் பண்ணுறதுன்னு பேரில் வெளியில் பார்த்து பேசுகிறாங்க. அம்மா வீட்டுக்கு ஏதேதோ பேசிட்டாங்கம்மா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சூர்யா மேலே பண்ண வேணாம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதை நான் எப்படி மாமா சொல்ல முடியும், அது அவங்களோட விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா, சூர்யா ஒரு தப்பானவன் சொல்லிட்டு தானே உன் மனசில் நினச்சிட்ருக்கா, சூர்யா எந்த தப்புமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே மாமா, சூர்யா எந்த தப்பும் பண்ணலன்னே வச்சுக்கோங்க, அதையே மறைக்கணும் அவர், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா அவன் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைம்மா, அவனை ஒரு விஷயத்துக்காக தடுக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ராகவன். இது எல்லாத்தையுமே கேட்டால் மகம் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்க, எனக்கு சூர்யா பற்றி நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியமே இல்லைம்மா, இத்தனை வருஷமாக நீ அவன் கூட தானே இருக்க, அவனை பற்றி உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா, அவன் இதை மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே மகா யோசிச்சு பார்க்குறாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு காரணத்துக்காக தான்மா சூர்யா எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், கண்டிப்பாக நீ சூர்யாவை ஏற்றுக்கணுமா, சூர்யா ரொம்பவே நல்லவனம்மா, அவனை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி, அவனை ஏற்றுக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கேட்குறாரு. இல்லைங்கம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப கோடீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் எப்படியாவது நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற தருணத்தில், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா அப்படின்னு மகா என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் பற்றியும். சரிம்மா, நான் அங்கே போய் இருந்தால் தான் கண்டிப்பாக அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நான் நிரூபிக்க முடியும், அதுவும் இல்லாமல் இந்த தப்புக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. மகா சொல்கிறதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி முதல்ல தயக்கத்தோடு இருந்தாலும் பின்னாடி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா மகா அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடவே கேட்க, கண்டிப்பாகம்மா நான் நல்லபடியாக முடிப்பேன், இது யார் காரணம், இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சூர்யா பற்றின உண்மை கண்டுபிடிக்கிறாங்களா, இதுக்கப்புறம் ராகவன் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்றதை தெரிஞ்சுக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.